அன்பு உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. அன்பு உறவுகளே, காலையில் நான் ஒரு மெசேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அது படிக்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆமாம், A to Z, அதாவது நம்ம வீட்டில், ஆஃபீஸில், பொது வாழ்வில், எங்கே எந்த இடத்துலனாலும் நம்ம உறவுகள் சீராக இருக்கணும்னா A to Z ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை பார்த்தேன். அந்த மெசேஜை நானும் எனக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சேன். இருந்தாலும் உங்ககிட்டையும் அதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படி ஒரு சின்ன ஆசை. டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஏ, அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஏலேருந்து Z வரைக்கும் அது வருது. ஆக்சுவலாக நான் அதையெல்லாம் பெருசாக சொல்லலை, பட் அந்த கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அப்ரிசியேஷன், மற்றவர்களின் நிறைகளை மனதார பாராட்டுங்கள். மற்றவங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நிறைகளையும் மனசார பாராட்டி பழகணும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்து சொல்லுது. ஓகேங்க. அடுத்தது பிஹேவியர், நம்ம நடந்துக்கிற முறை. புன்முறுவல் காட்டவும், சில சின்ன சின்ன அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரம் இல்லாதது போல் நடந்துக்காதீங்க. லேசாக புன்முறுவல் காட்டுறதுக்கும் சின்ன சின்ன அன்பான வார்த்தைகளை சொல்கிறதுக்கும் மறந்துடாதீங்க. எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக காம்ப்ரமைஸ். அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். சின்ன சின்ன ஒன்றுமில்லாத விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணி நம்மளுடைய மனசில் மற்றவங்கக்கிட்ட பகையை வளர்த்துக்காமல் நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாமல், பெருசுப்படுத்தாமல், எல்லாத்துக்கிட்டையும் மனசு விட்டு பேசி சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிசி முடிஞ்சிருச்சா? அடுத்து டி ஃபார் டிப்ரெஷன். மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லி நீங்கள் மனசில் சோர்வடைஞ்சு போயிடாதீங்க. நான் இவ்வளோ பண்ணுறேன், என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற அந்த மனச்சோர்வு வராமல் பார்த்துக்கணும். அடுத்ததாக ஈகோ. மற்றவங்களை விட நான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சி அந்த ஈகோவை நமக்குள்ளேயே வளர்த்துக்கக்கூடாது. ஃபர்கிவ். அடுத்ததாக நமக்கு எல்லா இடங்கள்லையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம், நமக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம் மன்னிப்பு. ஃபர்கிவ். கண்டிக்கக்கூடிய அதிகாரமும் நியாயமும் உங்கள் பக்கம் இருந்தாலும் எதிர்த்தரப்பினரை மன்னிக்க வழி இருக்கிறதா என்று பாருங்கள். ஒருத்தரை தண்டிக்கிறதுக்கோ அதிகாரம் பண்ணுறதுக்கோ விரட்டுறதுக்கோ நமக்கு எல்லா பலமும் இருந்தாலும், எல்லா அதிகாரமும் நம்மக்கிட்ட இருந்தாலும், எதிர்க்க நிற்கிறவங்கக்கிட்ட அவங்கள மன்னிக்கிறதுக்கு, அவங்க செஞ்ச தவறை மன்னிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். அப்படி இருந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்கள மன்னித்து பழகணும். அடுத்தது ஜென்யூனஸ். எந்த கட்டத்திலும் சந்தேகம் வேண்டாம். எந்த விஷயத்தையும் நேர்மையாக கையாளணுமா. எந்த விஷயத்துலையும் எந்த இடத்துலையும் சந்தேகப்படக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நேர்மையாக கையாளணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹானஸ்டினா உண்மையாக இருக்கணும். ஏதாவது ஒரு தவறு நம்மளையும் அறியாமல் செஞ்சிட்டோம்னா மன்னிப்பு கேட்குறத கௌரவமாக நினைக்கணுமா. தப்பு செய்யாதவங்களே இல்லை, உண்மையாக இருக்கணும். கண்டிப்பாக ஒருவேளை தப்பு செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால் மன்னிப்பு கேட்குறத கௌரவமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா? எப்படின்னு கேட்குறீங்களா? மற்றவங்கள பார்ப்போம், அவங்களோட கம்பேர் பண்ணிவிட்டோம். ஐயோ, அவங்ககிட்ட இவ்வளோ நல்ல கார் இருக்கே, என்கிட்ட இல்லையே. அவன் இவ்வளோ நல்ல ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கானே, என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம நமக்குள்ளேயே சுருக்கிக்குவோம்.
என்னால் பண்ண முடியலையே, அவன் இவ்வளோ பெரிய வேலைகளெல்லாம் பண்ணுறான், என்னால் அந்த வேலைகளை பண்ண முடியலையே, இப்படியெல்லாம் நினச்சி நம்ம வருந்துறது உண்டு. அது அந்த காம்ப்ளெக்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது. யாரையும் பார்த்து பிரமிக்காதீங்க. நான் சிறியவன் அப்படின்னு சொல்லி, என்னால் முடியாது, நான் ரொம்ப சின்னவன் அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை நமக்கு வரக்கூடாது. அடுத்தது ஜெலசி. ஜெலசினா தெரியும் இல்லையா, ஒருத்தனோட வாழ்க்கையவே அழிச்சிருங்க. அதுதான் பொறாமை. யாரை பார்த்தும் பொறாமைப்படாதீங்க. அப்படி பொறாமைப்பட ஆரம்பித்தா அது நம்மளையே அழிச்சிடும். அந்த பொறாமை நம்மளையே அடிச்சிடும். கைண்ட்னஸ். இனிய இதமான சொற்களை மட்டுமே பயன்படுத்துங்கள். பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள், இனிமையான வார்த்தைகள் நிறைய இருந்தாலும் நம்ம பேசும்போது எப்போ பாரு கோபமாக ரூடாக அப்படி தான் பேசுகிறோம். அப்படி இல்லாமல் இனிமையான வார்த்தைகள் மட்டுமே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக லூஸ் டாக். லூஸ் டாக்னா தெரியும்ல, சம்பந்தம் இல்லாமலும் அர்த்தம் இல்லாமலும் தேவையில்லாத இடத்துல புரிஞ்சிக்காமலும் நம்ம எதுவும் பேசக்கூடாது. நமக்கு சம்பந்தம் இல்லாத இடத்திலும் அர்த்தம் இல்லாமலும் நமக்கு என்னன்னு தெரியாத விஷயங்களை பற்றியும் நாம் தேவையில்லாமல் பேசக்கூடாது. அடுத்தது வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம் பாருங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப தேவை. ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அந்த வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும் இல்லையா. மற்றவங்கள புரிஞ்சிக்காமல் நம்ம பேசுகிறதோ செய்கிற செயல்களோ அவங்கள காயப்படுத்தும். அதனால நமக்குள்ள ஒரு பகைமை வரும். நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவுகள் போயிடும். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயே நிறைய பேருடைய உறவுகள் பிரிஞ்சு போகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸ்பெஷலாக அந்த கல்யாண வாழ்க்கையிலலாம் பாருங்கள், எவ்வளோ டைவர்ஸ். அவங்க 2 பேர்த்துக்கு அன்பு இல்லாமல் இருக்கா, 2 பேரும் ஒருத்தர் அவ்வளோ நேசிப்பாங்க. சின்ன விஷயத்துக்கு புரிதல் இல்லாததுனால அவங்க வாழ்க்கையே பிரிஞ்சு போயிடுக்கும். அதனால் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. அடுத்தது நியூட்ரலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எதுலேயுமே சமநிலையோடு இருக்கணும். எந்த விஷயத்துலேயும் எந்த விஷயத்துக்காக முடிவு எடுக்கிறதுனாலும் சரி, ஏதாவது ஒன்று சொல்கிறதுனாலும் சரி, முக்கியமாக நடுநிலையோடு நாம் இருக்கணும். நியூட்ரலாக இருக்கணும். இந்த பக்கமும் சாயக்கூடாது, அந்த பக்கமும் சாயக்கூடாது. தராசு மாதிரி ஒரே நடுநிலையோடு இருக்கணும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள், ஆசைப்படுறது. இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க எல்லா குணங்களுமே நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது, அளவுக்கு அதிகமாக அடுத்தவங்கக்கிட்ட எதிர்பார்க்கிறது. எதிர்பார்ப்புகள் எப்போவுமே ஏமாற்றத்தான் கொடுக்கும். அளவுக்கு அதிகமான தேவையில்லாத ஆசைகளும் நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் வாழ்க்கையில். அதனால் இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அடுத்தது பேஷியன்ஸ், பொறுமை. பொறுமை சில சங்கடங்களை சகிச்சுக்கத்தான் வேணுங்கிற அந்த ஒரு மனநிலையை நமக்கு கொடுக்கும். பொறுமை இல்லாமல் நம்ம கத்தி சத்தம் போட்டோம்னா உறவுகள் முறிஞ்சு போயிடும். பொறுமையாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கையாளணும். அப்போ அந்த இடம் அந்த உறவுகள் பலப்படும். பொறுமையாக இருக்கிற இடத்த உறவுகள் பலப்படும். பொறுமை இழந்துட்டோம்னா அந்த உறவுகளும் போயிடும், நம்ம வாழ்க்கையும் போயிடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது குவாய்ட்னஸ். குவாய்ட்னஸ் தெரிந்ததை மாத்திரமே அது அநேக பிரச்சனைகளுக்கு காரணம். தெரியாததை பேசுவது தான் கூடுமானவரை பேசாமலே இருந்து விடுங்கள். தெரிஞ்ச விஷயங்களை பேசலாம். தெரியாத இடத்துல அமைதியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. தெரியாத விஷயங்களை பற்றி நம்ம ஏதாவது கமெண்ட் சொல்ல போக அது வேறு மாதிரி போயிடும். அதனால் எந்த இடத்துல பேசணுமோ அங்கே மட்டும் பேசணும். மற்ற நேரங்கள்லாம் அமைதியாக இருக்கணும். ரஃப்னஸ்னால் என்ன? ரூடாக இருக்கிறது, கோபப்படுறது, ஆத்திரப்படுறது. அது ரஃப்னாலே தெரியும் இல்லையா, ரொம்ப ஹார்டாக இருக்கிறது. அப்படி நான் சொன்னதே, அதாவது பண்பில்லாத வார்த்தைகளும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டாதீர்கள்.
நான் ரொம்ப ரூடாக இருக்க மாதிரி காட்டிக்கிறது, நான் தான் பெரிய இதுங்கிற மாதிரி காட்டிக்கிறது, அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. பண்பில்லாத வார்த்தைகளை இந்த கோவப்படுற நேரங்களில் பேசக்கூடாது. அதெல்லாம் தான் ரஃப்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டபர்னஸ், நான் சொன்னது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறது. அப்படி நம்ம பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. எப்போவுமே மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கும் நம்ம மதிப்பு கொடுத்து பழகணும். நாம் சொல்கிறதே சரிங்கிறத நாம் செய்யக்கூடாது. அதுதான் ஸ்டபர்னஸ், பிடிவாதம். அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அடுத்தது ட்விஸ்டிங். இப்போ நிறைய இடங்களில் நம்ம அதை பார்க்குறோம். ட்விஸ்டிங் எப்படி இருக்குது? இங்கே கேட்ப ஒன்று, அதை போய் இன்னொரு இடத்துல வேறு மாதிரி திரிச்சு சொல்லிடுவோம். அங்கே ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க, அதை இன்னொரு பக்கம் போய் வேறு மாதிரி சொல்லியிருப்போம். இல்லைன்னா வேறு மாதிரி செஞ்சுட்டு அவங்க தான் சொன்னாங்கன்னு அவங்க மேலே பழிய போட்டுருப்போம். இதனாலேயும் உறவுகள் கெட்டு போகும். அந்த மாதிரியான குணங்கள் நம்ம வச்சுக்கக்கூடாது. அண்டர் எஸ்டிமேட், யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஒருத்தரை அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, என்ன குணங்கள் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க மரியாதைக்குரியவங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் ஒருத்தவங்கள தரக்குறைவாக நம்ம பேசக்கூடாது. நாம் எதுவும் தவறான விஷயங்கள் செய்யக்கூடாது. ஒருத்தவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நம்ம எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாது. எல்லாருக்கும் நம்ம மதிப்பு கொடுத்து பழகணும். வாலண்டரி, அடுத்தவர் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை முதலில் தொடங்குங்கள். பிரச்சனை வரும்போது எதிர்த்தரப்பில் உள்ளவரின் கருத்துக்களுக்கும் காது கொடுங்கள், அதற்கு பதில் கொடுங்கள். வாலண்டரிங்கிறது முதல்ல மற்றவங்க வரட்டும் நான் ஏன் பண்ணணும்னு நிற்காம எந்த ஒரு இடத்துலையும் நாம் முதல்ல போய் ஒரு வேலையானாலும் சரி, செயலானாலும் சரி, பேச்சானாலும் சரி, நம்மளே முன்னாடி இருந்து அதையே செய்கிறது. அதாவது மனம் முன்னாடி முதல்ல நாம் அதை செய்கிறது, அதுதான் அந்த வாலண்டரி. அடுத்தது வூண்ட், எந்த பேச்சும் செயலும் யார் மனதையும் காயப்படுத்தாமல் இருக்கட்டும். வூண்ட் மீன்ஸ் காயப்படுத்துதல், காயம். நம்ம அடிப்பட்டு தான் காயம் வரணும்னு இல்லை, நம்மளுடைய வார்த்தைகள் கூட காயமாக இருக்கும். நம்ம திருக்குறளில் கூட படிப்போம் பார்த்தீங்களா, தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு. அந்த வடு தான் இந்த வூண்ட். அப்போது நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கூட நிறைய காயப்படுவாங்க. அப்படி காயப்படாமல் நம்மளுடைய வார்த்தைகள்னால நம்ம யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது எக்ஸ், ஜெராக்ஸ். நம்மளை மற்றவங்க எப்படி நடத்தணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நாம் நடந்துக்கணும். நாம் மற்றவங்களை நடத்தணும். அப்போ தாங்க அதே மாதிரியான மரியாதையும் கௌரவமும் நமக்கும் திரும்ப கிடைக்கும். அதைத்தான் இதில் ஜெராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஈல்டு, முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்குறவன் கெட்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விட்டு கொடுக்காதவன் கண்டிப்பாக கெட்டு போகிறான். நம்ம அதாவது விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர் விட்டு கொடுப்பதில்லை. அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் நம்ம விட்டு கொடுத்து பழகணும். முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுங்க. கடைசியாக வருது பாருங்கள் நம்ம Z0. இது எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா, இப்போ A to Y சொல்லிட்டோம், அதில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் நம்ம அழகாக கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது பூஜ்ஜியமாகிடும். பிரச்சனையே இல்லாமல் ஜீரோவாக, அந்த பிரச்சனைகள் ஜீரோவாகி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. இதை படித்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கும் இதை தனியாக கோர்வையாக சொல்லணும்னு ஆசை. உங்கள்கிட்ட இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் இப்போ இதை சொன்னேங்க. நல்லா இருந்ததா? நீங்களும் அதை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்களேன், அது எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கருத்துக்களை நம்ம மனசில் கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பழகுவோம். சரிங்களா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன்
உங்கள் ஜோசி. அப்படியே கண்ணை மூடி இந்த விஷயங்களையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஒரு பாட்டு கேட்போமா? இப்போ நம்ம சொன்ன விஷயங்களையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்த பாட்டு கேட்கும்போது மனசுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அசைப்போட்டு பாருங்களேன், நல்லா இருக்கும். நமக்கு நம்ம எப்படி இருக்கோங்கிற உண்மை நிலை புரியும். கேட்போமா? இந்த பாட்டு கேட்போம்.
பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன்? இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டே. அன்பு உறவுகளே, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு இப்போ ஒரு இதை பார்த்துருக்கோம். அழகான பாடலும் கேட்டிருக்கோம். நம்ம அந்த ஒவ்வொன்றையும் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? கண்ணை மூடி யோசனை பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படியே யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் இருக்கோன்னு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எப்படி மாற்றிக்கணுங்கிறத நமக்கு உணர்த்தும். அந்த நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கிற அந்த விஷயம் நமக்கு வாழ்க்கையில் பல விஷயங்களை உணர வைக்குங்க. யோசித்து பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்குவோமா? அப்போ தாங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். பண்ணி பார்ப்போமா? சரிங்க, இன்னும் ஒரு பாடல் கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் ஊதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழிந்திடா பேழையே, அழகான சோலையே, விண்ணக வாசலே, மாசில்லாத கண்ணியே, ஆணவத்தை தாட்சியினால் ஆளும் ஜெபமாலையே. மனசெல்லாம் மெல்ல அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். அன்பு உறவுகளே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூத தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே. இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உம்மை தேர்ந்தாரே. இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக
வேணாம்